வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கான எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து இங்கிலீஷ்லயும் பார்க்கலாம், தமிழ்லும் பார்த்துக்கலாம். அது குரூப்க்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தமிழ்ல வேணாலும் தமிழ் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல வேணாலும் இங்கிலீஷ்ல பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன் வீடியோல. நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல டிஎன்பிஎஸ்சி .gov.in போட்டீங்கன்னா ஓப்பன் ஆயிக்கும். இதுக்கு தமிழ் கிளிக் பண்ண உடனே இங்க ஓப்பன் ஆகுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் குடுத்துருக்காங்க. 25/4/2025. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு அறிவிக்கப்பட்டது இன்னைக்கு. இணையதள விண்ணப்பத்தின் சமர்ப்பிக்க கடைசி நாள் வந்து 24/5/2025. கிட்டத்தட்ட 1 மாசம் வந்து ஓப்பன் ஆகுது. அது கரெக்ஷன் வேணா பண்ணிக்கலாம். இது வந்து 29லேருந்து 31 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது நடைபெறும் நாள் வந்து 12/7/2025 வந்து 9:30 மணிக்கு வந்து நடைபெறும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும். tnpsc.exam.in இருக்கிறது. அதில வந்து விண்ணப்பிக்கணும். இந்த லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது பதவியின் வந்து எவ்வளோ வாண்டட் குடுத்துருக்காங்கன்றது பார்த்தலாம். கிட்டத்தட்ட வந்து 3935ங்க. 3935 பேருக்கு வாண்டட் குடுத்துருக்காங்க. இதில வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா தனித்தனியா பிரிச்சு வாண்டட் வந்து குடுத்துருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து 215, இளைநிலை உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா 1621, இளைநிலை உதவியாளர் அதுக்கப்புறம் 6, 5 குடுத்துருக்காங்க. இது வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல அதில. இது மாரி தட்டாட்சியர், இளநிலை செயலாளர் இந்த மாரி தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்தில பணி வந்து பார்த்தோன்னா 1099 பேர் குடுத்துருக்காங்க. அது மாரி தமிழ்நாடு நிதி அமைச்சுமை பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 335 பேருக்கு குடுத்துருக்காங்க. இந்த மாரி டிபார்ட்மெண்ட்லேருந்து குடுத்துருக்காங்க. வனக்காப்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62 இதெல்லாம் ஸ்டார் போட்டது வந்து ஒண்ணு கூடுதலாகலாம், குறையலாம். இதுதான் சொல்லியிருக்காங்க. வனக்காவலர், பழங்குடி இளைஞர்கள் இது மாரி டிபார்ட்மெண்ட் வைஸா பிரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 3935 பணிகள் வந்து வாண்டட் வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் வந்து ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அந்த எந்த கம்யூனிட்டி வரீங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாரி ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க இதுக்கு வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு ஸ்டார்ட்டிங்கு, எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 32. இந்த மாரி வந்து டிஃபரன்ஸா மாத்திருக்காங்க. இது வந்து நீங்க எந்த கம்யூனிட்டில வரீங்களோ அந்த கம்யூனிட்டில வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து சுருக்கம் வந்து குடுத்துருக்காங்க. சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பிவின்றது வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமிய அல்லாதவர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினர், ஆதி திராவிடர், அருந்ததியர்ல வரும் ஆதி திராவிடர்ல, பட்டியலின பழங்குடியினர். இந்த மாரி இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மேல அங்க வந்து படிச்சு பார்க்கணும். இந்த கம்யூனிட்டிக்குள்ள இந்த ஏஜ் ரிலாக்சேஷனுக்குள்ள நீங்க வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வயசு, மத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வயசு அப்படின்றது நீங்க வந்து நீங்க தான் தெளிவா படிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆதார் சான்றிதழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ்க்கு வந்து எஸ்எல்சி இது குடுத்துருக்காங்க. ஹையர் செகண்டரி இது குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் பொதுக்கல்வி தமிழ்ல வந்து தகுதி வந்து கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பொதுக்கல்வின்றது நீங்க படிச்சிருக்கணும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இளநிலை உதவியாளர்களுக்கு, இளநிலை வருவாய் ஆய்வாளர்களுக்கு வந்து குறைந்தபட்ச தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது போட்டிருக்காங்க. இது வந்து நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றீங்களோ, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து அதுல தகுதியான நபர்கள வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நான் வந்து ஆண், பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு, அதுக்கப்புறம் மார்புக்கு இது வந்து சொல்லணும். அது போட்டிருக்காங்க. இது வந்து படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கண் பார்வையில வந்து பார்த்தோன்னா, தூர பார்வை, கிட்ட பார்வை இதெல்லாம் வந்து வலது கண், இடது கண் இதெல்லாம் வந்து இந்த ரிலாக்சேஷன்ல இருக்கணும். ஓட்டுநர் உரிமை இருக்கிறவங்களுக்கு அந்த திறனவங்களுக்கு மட்டும் தான் அது இது. தமிழ் மொழி தகுதி அப்படின்ற விஷயத்த வந்து போட்டிருக்காங்க. இதுல தேர்வு அறிவிக்க வெளியாக நாளன்று பொதுவான தமிழ் அறிவு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போட்டிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணீங்கன்னா தகுதி மதிப்பெண் பெர்சன்டேஜ் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் தேர்வு முறை திட்டம். இதுதான் மெயினான விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 300 மதிப்பெண் குடுத்துருக்காங்க. 3 மணி நேரத்தில குறைந்தபட்சம் 90 மதிப்பெண் எடுத்திருக்கணும். அப்பதான் நீங்க வந்து தகுதியான நபர்களா இருக்குவாங்க. இதில வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வுல வந்து 100 வினாக்கள் இருக்கும். பொது அறிவில் 75 வினாக்கள் இருக்கும். திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு வந்து 25 வினாக்கள் இருக்கும். இதில வந்து 150, இது 150 கிட்டத்தட்ட 300 மார்க்கு. இதில வந்து நீங்க வந்து 90 மார்க் எடுத்திருந்தனா, நீங்க வந்து தகுதியான நபர்களா ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் ரேங்க் வச்சு நீங்க வந்து வெளிய வரதோ, உள்ள வரதோ இருக்குங்க. அதுக்கப்புறம் பணி நியமன இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்ச காலி பணியிட தவிர்த்து இதர பதவிகள் இடஒதுக்கீடு நியமன விதிகள் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க வந்து படிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ சைஸ் அந்த அப்படியே அப்ளை பண்ணுறதுன்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து விரைவில் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தேர்வு மையங்கள். இங்க இருக்குல்ல கீழே கொடுக்கப்பட்ட தேர்வு மையம். இப்போ வந்து எக்ஸாம் வந்து எங்கேயோ ஏனோ தானோ போட முடியாது. இப்போ வந்து நீங்க வந்து தருமபுரி மாவட்டம் எடுத்தீங்கன்னா, தருமபுரி, அரூர், காரிமங்கலம், நல்லம்பள்ளி, பாலக்கோடு, பாப்பரேட்டுப்பட்டி, பென்னாகரம் இந்த மாரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுடைய எந்த இடத்துல கோடு இருக்கோ, அந்த கோடுக்கு நேரா வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி, நீங்க வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும். இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்களுடைய எந்தெந்த சென்டர் இருக்கோ, அந்த சென்டருக்கான இது குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. குரூப் 4க்கு நெறைய நாள் வந்து வெயிட் பண்ணியிருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் படுத்துங்க. ஏன்னா வந்து இது வந்து குரூப் 4க்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாலும், அது வந்து கரெக்ட்டா நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பா வந்து இது வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இதில வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.